வணக்கம். நான் வந்துட்டு யாழ்ப்பாணத்திலேருந்து 36 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி, இந்த நயினார் தீவுக்கு வந்திருக்கிறேன். இத வந்து நாகதீபம்னு சொல்றாங்க. நயினார் தீவுன்னு சொல்றாங்க. இங்கேருந்து படகு பிடிச்சு தான் நம்ம அந்த நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு முடியும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு புத்தரோட கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் டிக்கெட் குடுக்குறாங்க. நீங்க பாருங்க அந்த வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா, இங்க கோயிலுக்கு போயிட்டு, அந்த புத்தர் கோயிலுக்கு போயிட்டுலாம் வர்றவங்கலாம் அந்த இது சைடு தெரியுது பாருங்க. நான் இப்ப வந்துட்டு எனக்கு பின்னாடி பாருங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் படகுல. எவ்வளவு பிரைஸ்ன்னு தெரியல. நான் இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க வந்துட்டு அங்க போனா தான் தெரியும்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே டூரிஸ்ட் தான். நெறைய புதுமுகங்கள் தான் இந்த ஏரியாவுக்கு. முதன்னு வர்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப நான் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா படகு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்பதான் இங்கேருந்து விடுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு எல்லாரும் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். இந்த இடத்துல இளைப்பாறுற மாரி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு போட்டு 2 போட்டுக்கு மக்கள்லாம் கூட்டம் சேர்ந்த பிறகு தான் இந்த மாதிரி கேட்ட திறந்து திருப்பி அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இந்த பாருங்க இங்கே வந்து போட்டு ஏறி தான் அந்த நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு போகணும். நிறைய ஃபாரினர்ஸும் வர்றாங்க. அதாவது இந்தியன் மட்டும் கிடையாது, வெள்ளைக்காரங்கெல்லாம் கூட இந்த கோயிலுக்கெல்லாம் வர்றாங்க. இந்த பாருங்க நிறைய போட்டெல்லாம் இங்கே நிறுத்தி இருக்குது. இந்த மரப்போட்டில் தான் நம்ம பயணம் செய்யணும். இதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு கும்மலாக அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. அது நம்ம வந்து ஆளுக்கு ஆள் அவங்க ஒரு இதை எடுத்து ஒரு லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுக்கு போகணும். இப்போ நானும் ஒரு லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு போட்டில் போகிறேன். இந்த மாதிரி மர போட்டில் போகிறது தான் ஃபஸ்ட்டு டைம். அந்த பிறந்த போட்டு இந்த போட்டு உள்ளே தான் கீழே இறங்கணும். இந்த பாருங்க நான் இப்போ கீழே இறங்கி வந்துட்டேன். இப்போ எனக்கு பின்னாடியெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு நான் அது மாதிரி ஒரு போட்டில் போகிறது. ரொம்ப சூடாகவும் இருக்குது. கடலுக்கு நடுவில் தான் இந்த பயணம் பண்ணணும். இந்த போட்டில் வந்துட்டு ஏசியும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. எல்லாம் ஓப்பன் போட்டு தான். அதனால தான் கொஞ்சம் சூடாக ரொம்ப வெக்கை அடிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ விதவிதமான மக்கள் உட்காந்துருக்குறான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கடவுளை தரிசிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 36 கிலோமீட்டர் ரோட்டு பயணம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டரு போட்டில் பயணம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த சாமியை தரிசிக்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு அனுபவம் தான். இந்த பாருங்க அந்த படகுலாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க. இப்போ நான் அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இது தாங்க வாழ்க்கை. ஒருத்தர் வந்துட்டு திருப்பி வருவாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருப்போம். இப்போ நான் வந்து கடலுக்கு உள்ளே தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். கடல் வந்துட்டு எவ்வளோ அமைதியாக, நம்ம வெளியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அலையும் பயங்கர சத்தமாக கேட்கும் இல்லையா? கடல் உள்ளே பாருங்கள் ரொம்ப அமைதியாக நீல நிறமாக வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்றா தெரியுது பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது இந்த ஏரியாவுக்கு நயினார் தீவு அல்லது நாகதீப தீவுன்னு சொல்லிட்டு எதுக்காக பேர் வந்துச்சுன்னு சொன்னால், இங்கே வந்து ஆரம்ப காலத்தில் நாகர்கள் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது நாகர்கள் வந்து பாம்பு வழிபட்டிருக்கிறாங்க. இது ஒரு திராவிட வழக்கம். மேலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாலமி நாகர் மக்களை பற்றிய விளக்கத்தில் வந்துட்டு தமிழ் பேசியிருக்கிறாங்க. அதாவது இப்போ உள்ள ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தின் அமராவதி கிராமத்தோட பள்ளியின் மொழியான பிராகிருதத்தையும் அவர்கள் பேசியிருக்கலாம்னு சொல்றாங்க. இது பாரம்பரிய காலத்துல யாழ்ப்பாணத்தோட ஆரம்ப தமிழர்களோட வலுவான கலாச்சாரம் உறவுகளை கொண்டு இருந்திருக்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த புத்தர் கோவில் தான் இந்த இடத்துல இருக்கு. நயினார் தீவுன்னு சொல்ற இடத்துல இந்த இடத்துல புத்தர் கோவில் இருக்கு. அதாவது புத்தர் வந்துட்டு இங்க தவத்துல இருக்கும்போது மழை பெஞ்சிருக்குது. அப்போ வந்து நாகம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மழை பெஞ்சது அந்த மேலே படாமல் இருக்கிறதுக்கு நாகம் வந்து குடை மாதிரி விரித்து அந்த அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கு. அதனால தான் அதை வந்துட்டு நாகதீப ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்கள மக்கள் சொல்கிறது வந்துட்டு நாகதீப ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. நாகதீப கோவில் அது. அங்கே வந்துட்டு போகிறதெல்லாம் புத்த மக்கள் தான் அதிகமாக போகிறாங்க. இப்போ நான் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மக்கள் பாருங்கள் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே சிங்கள மக்கள். இதெல்லாம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் இங்கே அதிகமாக போகிறது சிங்கள மக்கள் தான். தமிழ் மக்களும் போகிறாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு படகு வந்துட்டு இங்கே இருந்து கிளம்பிருச்சு. இப்போ பாருங்க அது தூரத்தில் தெரிகிறதா அந்த நாக தீப ஐலாண்டோட மக்கள் அங்கெல்லாம் வசிக்கிறாங்க. இது ஒரு தீவு தான் அது. இப்போ நான் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். படகு கிளம்பிருச்சு.
அதாவது பண்டைய தமிழகத்தின் ஒரு பகுதியாகவும், அதாவது இந்த ஏரியா வந்துட்டு ஆரம்ப காலத்துல வந்துட்டு சேர ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகவும், பண்டைய தமிழகத்தோட ஒரு பகுதியாகவும் இந்த ஏரியா இருந்திருக்குது. அகழ்வாராய்ச்சிப்படி வந்துட்டு தமிழர் ஆதிக்கம் செலுத்துற வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கையில வந்துட்டு தமிழ்நாடு மற்றும் சேரநாடு, அதாவது கேரள பகுதியிலும் பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நாக சிலைகள் அடங்கும். அதாவது நாக சிலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இலங்கையோட திராவிட பகுதியான பாம்பு வழிபாடு வந்து ரொம்ப பரவலா இருந்திருக்குது. மணிமேகலை மற்றும் மகா வம்சத்துல எல்லாம் சொல்லியிருக்கான். நாகர்கள் வந்து இலங்கையில வந்துட்டு எக்கர்கள், ரச்சர்கள் மற்றும் தேவர்களுக்கு மத்தியில வாழ்ந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாண தமிழ் கலாச்சாரத்துல பாரம்பரிய காலம் முதல் நிலவும் நாக வழிபாடு, தமிழ் பேச்சு மற்றும் கேரள உணவு வகையில் வந்து நாகர்கள் வாழ்ந்திருக்கிறத ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு இந்த நாகர்கள் வந்துட்டு அவங்க செய்யற தொழிலின் அடிப்படையில 5 சாதியா அதை பிரிச்சிருக்கிறாங்க. இதை வந்துட்டு சங்ககால இலக்கியம் வந்துட்டு விவரிக்கிறது. அதுல வந்துட்டு ஒரு பிரிவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோட்டைய எல்லையை பாதுகாக்கிற மக்களாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. பண்டைய தமிழ் காவியம், அதே நேரம் இலங்கையோட வரலாற்று புத்தகமான மகாவம்சம் ரெண்டுலையுமே இந்த நாக தீபத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2 நாக மன்னர்கள் இடையில ஒரு சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அதையும் வந்துட்டு அதுல சொல்லியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தோட தீபகற்பத்தை சேர்ந்த சோழர்களுக்கும் நாகர்களுக்கும் இடையில திருமணம்லாம் நடந்திருக்குது. நான் இப்போ வந்துட்டு இந்த நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் படகை விட்டு இறங்க போறேன். பாருங்க, நிறைய மக்கள் வந்துட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு இந்த படகு துறைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நான் வந்த படகு வந்துட்டு இப்போ நிற்க போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம வந்துட்டு என்னென்னமோ மண்ணுன்னு சொல்லி ஊர்ல அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க. இவ்வளோ எல்லாமே பக்தி தான். கடவுளுக்கு மிஞ்சினது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் அது கடவுளோட ஒரு சக்தி தான். அது நம்ம என்னதான் என்ன மண்ணுன்னு சொல்லி நம்ம ஆன்மீகத்தை அழிக்கணும்னு நினைச்சாலும் இது மாதிரி பக்தி பெருகிக்கிட்டு தான் இருக்குது. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் இதுவரை காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா கடவுளை சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு விரதமாகவே நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எத்தனை மக்கள், எத்தனை விதவிதமான மக்கள் இந்த இடத்துல பாருங்க சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க. இப்போ நான் வந்துட்டு இறங்கிட்டேன். இப்போ எனக்கு கொடுத்த லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ப்ரைஸும் ரொம்ப ப்ரைஸ் இல்லைங்க, 100 தான் கேட்டாங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸாக தான் இருக்குது. நான் இப்போ நாங்கள் 3 பேர் வந்தோம். 3 பேருக்கு 300 கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் அந்த நாகபூசணி அம்மன் கோவில் போகிறதுக்கு. பாருங்கள், எல்லாமே கடவுளோட அனுக்கிரகம் தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் என்ட்ரன்ஸு. நான் இங்கே தான் போக போகிறேன். இந்த கடவுளை வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தில். கோபுர தரிசனமே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த வரலாறு வந்துட்டு அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோயிலையும் சாமி கும்பிடும். அந்த கோயிலை பற்றி ஃபுல் ஹிஸ்டரி சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நான் வந்துட்டு வீடியோ பண்ணணும், யூடியூப் செய்யணும்னு சொல்லும்போது சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, மூஞ்சி அழகா இல்லை, நீ எதுக்கு வீடியோலாம் பண்ணுற, யார் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் நினைக்கலாம், நண்பர்கள் சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டால் பார்ப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட தன்னம்பிக்கை, நம்மளோட உழைப்பு மட்டும்தான் இந்த இடத்துலலாம் என்னை வேணால் நிறுத்தி இருக்குது. அதனால் நம்ம மூஞ்சி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே கடவுளோட அனுக்கிரகம். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது நம்மளை நோக்கி வரும். நம்ம எதை வந்துட்டு வேண்டான்னு ஒதுக்குறோமோ நம்மளையும் வேண்டான்னு ஒதுக்கும். நான் வந்துட்டு யூடியூப்பு வந்துட்டு நான் இது யாருக்கிட்டையுமே சொல்கிறது இல்லை. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு. நான் எல்லாமே வந்துட்டு என்னோடய உழைப்பை தான் நான் நம்புகிறது. கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஹிஸ்டரி சொல்கிறது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் அடுத்த வீடியோ வந்துட்டு நாகபூசணி அம்மன் கோவிலில் சாமி கும்பிடுவோம். அந்த வரலாறையும் நான் சொல்கிறேன்.